இதுவா பார்த்துச்சே. சம்மந்தி 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 சாமணி முல்லை நீ ஒரு பெரிய தொல்லை. என் பொண்ணு இருக்குதா? இருக்கிற ஓசி வந்துட்டான் போய் உக்கார. பரவாயில்ல பரவாயில்ல, என்னை விட வயசுல 2 வயசு மூத்தவ தானே. சொல்லிக்கோ வரேன். எப்படி சமாளிக்கிறாங்க? அம்மா அம்மா வீட்டுல ஏன்டா உங்க அம்மாவை போய் கூப்பிடுறா? உன் வீட்டுல போய் கூப்பிடா. எங்க அம்மாவை கூப்பிடலம்மா, என் பொண்ணு அப்படிதான் செல்லமா கூப்பிடுவேன். கூப்பிட்டா வரமாட்டா, அதோ கூப்பிட பாரு. ஏய் பட்டு புடவை வித்துட்டு இருக்காங்க, நீ வாடி. ஏய் எங்க வர? உன் அப்பா ஓசி சோறு வந்திருக்கா, அதான் கூப்பிட்டேன். அப்பாவா? ஐயோ, இந்த கேள்வி இருக்கும்போது எதுக்கு வந்தார் இவரே? வாப்பா. அவங்க வந்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப வந்து நாக தொங்கி போட்டு வாப்பாங்க. அது கேட்கலையா? சாப்பிட்டியான்னு கேக்குது. இல்லக்கா, இன்னும் சாப்பிடல, எனக்கு தான் கேட்டுது. சாப்பிடலன்னா சாப்பிட்டு வாப்போ. என் வீட்டுல வந்து சாப்பாடு கேக்குற. அப்பா எப்போ நீ எப்பப்பா வந்தா? அவரு இருக்கட்டும், நீ ஏன்டா முதல்ல இங்க வந்த? இதுவா அத்தை, சும்மா அக்காவை பார்த்துட்டு போலான்னு வந்தா. இது ஊடா இல்ல சத்திரமா? அன்னதான போடுறதுக்கு எல்லாம் வச்சு கொட்டுது வருதுங்க. 1000 தான் இருந்தாலும் எங்க அத்திக்கு என் மேல பாசம் தான். அக்கா இல்ல அக்கா, கொஞ்சம் தட்டுல சோறு போட்டேத்தாக்கா. ஐயோ, இவங்க நேரம் காலம் தெரியாம சோறு கேட்கறானே. போட்டு வர இருடா. ஏய் எங்கடி போற? நீ ஏன்டா இங்க நின்னுட்டு இருக்க? நான் நின்று உனக்கு மனசு தாவல தானே அத்தா. சரி உட்கார்றேன். நானே காத்து வராம வாசப்படிக்கு நேரம் கொஞ்சம் வாசப்படியை மறைச்சிருவோம் போலியா? இல்லை இப்படி டங்கு டிங்குன்னு போட்டு அடிக்குது. அவன் சோறு போட்டு கொடுக்க சொல்லிட்டா, இப்போ கொடுக்குவானான்னு சொல்லிட்டா. நம்ம என்ன பண்ணுறதுனே புரியலையே. சின்ன வெங்காயம், என்ன எங்கள் வீட்டு பக்கமே வரல நீ? வந்துட்டா பாரு ஓசி வெத்தலை பாக்குக்கு. வாடி வா. என்னடி உங்கள் வீட்டில் ஒரே கூட்டமாகுது? உங்கள் வீட்டு என்ன விசேஷமா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை. இவங்களே ஒரு ஓசி சோறு, இதுல வேற விசேஷம் வாழ் தான். ஏய் வெங்காயம், அந்த மேலே தெருவில் அவ கூட ஓடிட்டான். நான் நேற்று சொன்னது தாண்டி நீ இப்ப சொல்ற. வெத்தலை பாக்கு வேணும்னா வாங்கிட்டு போடி. அடே கதை சொல்லிட்டு வந்துட்டாரு. கண்டுபிடிச்சிட்டாலே. ஐயோ முறைச்சி பார்க்குதே. பொழுது போனால் வெத்தலை எங்குது உரல் எங்குதுன்னு கேட்கும். இப்போ சோறு போடுறத மட்டும் எப்படி முறைச்சி பார்க்குது. இப்போ இந்தா வெறும் குழம்பு தான் இருக்குது. எங்கள் அத்தைக்கு மட்டும் தான் முட்டைக்குது. அந்த பையன் இருக்கட்டும். இருந்தாலும் மருமகள் உன் கட்டுறவுல வச்சுக்கிற, உன்னை கண்டாலும் பயப்படுறா. பொண்ணு மாதிரி உன் மருமகிட்ட நான் அடி வாங்கிட்டு இருப்பேன். என் மருமலா ஒரு வார்த்தை பேசினாலே வாயில தொடப்ப வச்சு குத்திடுவேன். தம்பி உள்ள முட்டை வச்சிருக்கேன், தெரியாம சாப்பிடு. முட்டை வச்சுக்கியா? நீ வச்ச பாசம், நீ சொன்ன நேசம். என்ன அழுகுறாரு? எப்பா என்ன காரமாக்குதா? காரணம் ஒண்ணு இல்லம்மா, உங்க அம்மா கை பக்குவம் அப்படியே வந்துட்டு இருக்குதுமா உனக்கு. ஏன்டி கதையை கேட்டியாடி? டெய்லி என் வீட்டுல தின்றான். இன்னைக்கு பார்த்தா உன் பொண்டாட்டி ஞாபகம் வருதாடி? இது போடாட்டி இருக்கிறான். இவ ஒருத்தி சவுட்டு காது. பார்க்கல வெறிய போய் ஒன்னு நல்லா வரட்டும். முட்டை சொல்ற முட்டை, அதுவும் கோழி முட்டையா? என்ன பண்ணு, அம்மா கை பக்குவம் அப்படியே இருக்கு. கொஞ்சம் ரசிக்கலாமா? இவரு வேற எந்த நேரத்துல எது கேட்கணும் தெரியாம இவரு எடுத்துறாரு. பாத்தியாடி, இம்மா கேட்டு ரசம் கேட்கறா. அவனை படிக்க வச்சு விஷத்தை ஊத்துறான். என்னத்தானோ எங்க இவளை காணோம்? மாமா என்ன மச்சான் உக்காந்துக்கிறான்? ஐயோ பத்திரகாளி, இவனுங்களை பார்த்தாவே நம்ம அம்மா ஈத்து போட்டு அடிக்குமே. இன்னைக்கு நான் இல்லடா சாமி. எங்கடா உங்க அப்பா? தக்காளி என்னடா உங்க அப்பா இப்படி ஓடிட்டு இருக்காரு? காலைல ஜாக்கிங் பண்ணாம வாக்கிங் போயிருப்பாரு, இப்ப ஜாக்கிங் பண்றாரு. சாயங்காலம் ஆனா 10 போவாரு. 10க்குனே போவாரா?
என்னடா நெட்ட தெரியலையாடா. சாப்பிட போலான்னு காசை கொடுத்தா 500 ரூபா வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கினேன். எங்க வீட்டுல நல்லா செய்வாங்கன்னு என்னை கூட்டு போடான்னு. என்னை கூட்டுன்னு போய் என்னதான் பண்ண போறியே தெரியலையே. ஒலிம்பிக்ல கூட வச்சு எதுவும் பண்ண முடியாது, உருப்படாதுன்னு. எங்க அம்மா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்வோம் தெரியுமா? செம்மையா இருக்கும், வா போய் சாப்பிடலாம். நில்றா, அங்க மட்டும் நல்லா இல்ல உன்னை ஓட விட்டுருவோம். நீ என்னடா என்ன ஓட வர்றது? எங்க அப்பா அம்மா ஸ்பீடா ஓடுனாரு, அதோட நான் ஸ்பீடா ஓடுவேன்டா. டேய் அவன் என்ன பேசுறான், நீ என்ன பேசுற? பேசணுன்றதுக்காக எதனா பேசாதடா. எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, சாப்பாடு வாங்கி கொடுறா. 500 ரூபா வேற வாங்கிக்கினேன். வீட்டுல தான் நிறைய சாப்பாடு இருக்குதுன்ற மறுபடியும் என்னடா உங்களுக்கு வாங்கி கொடுக்குறது? வாங்கடா வந்து விட்டீங்களா? பண்ருட்டியா, வா போலாம். அதை விட்டு வீட்டுக்கு வந்தவங்களுக்கு கவனிக்கலையா? ஆமா மறந்துட்டேன். முட்டை சாப்பிட்டு இருக்காங்க, நான் வந்துட்டேன். எனக்கு கூட்டுவாங்க, வாங்க உங்களுக்கு இருக்கு. ஏய் ஏன் கோவம் போறீங்க? அது என் தாத்தாவும் என் மாமாவும். நீங்க நிக்கிறீங்க, வாங்க போய் சாப்பிடுங்க. வீட்டுக்கு வாங்க, கை கால் வச்சு போட்டுடுறேன். ஆயா சோத்துக்கு வீட்டு பக்கம் வந்தா தூக்கி போட்டு மிதிக்கு வந்தடா. அப்ப 500 ரூபாய் அப்ப எங்க ஆயாவை கூப்பிட்டுடா. ஆயா கிளம்பு, நம்ம போய் சாப்பிடுவோம். எப்படி அண்ணன் கூட தூக்கி அடிச்சுட்டு போறா பாரு, பஜாரி மாதிரி. ஆசையா தம்பியும் அப்பவும் சாப்பிடலான்னு வந்தாங்க. ஒரு சாப்பாடு போடுறதுங்காட்டி அடிச்சு எடுத்துட்டா பாரு. இது போல மாமியார் உங்க வீட்டுல இருந்தானா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. மாமியார் அண்ணன் கூட தூக்கின்னு வந்தா நீதான் ஏத்தி விட்டுருப்ப 1க்கு 2. அதான் அவன் அண்ணன் கூட தூக்கின்னு ஓடியாரா? கேக்குற பாரு கேள்வி. நான் என்னடி பண்ணுவேன்? ஒரு வெத்தலை பாக்கு கேட்கலான்னு வந்து அவர் என்னையே மாணவரை கேட்க. இனிமே வெத்தல் பாக்கணும் வீட்டு பக்கம் வந்துடாத. உன் ஃப்ரெண்ட பக்கத்துல ரோட்டார வச்சு பார்த்து பேசிட்டு போ. ஒரு வெத்தலை பாக்கு கேட்கறதுக்கு 2 பேரும் ஏன் மேலே ஏறின்னு வராலும் பேரும். இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. இங்கிட்டு